அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று உலகத்தின் முடிவு எப்பொழுது எப்படி என்ற கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த ஒரு காணொளியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் மறுபடியுமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சிந்தனையிலும் இந்த உலகத்தினுடைய ஒரு முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கூடிய அந்த கோணம், அந்த போக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்குள்ளாக போயிட்டுருக்குன்றது எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியன்றது தெரியும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தை பற்றி நாம் எல்லாருமே பொதுவாக கையில் வச்சிட்ருக்கூடிய நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்கள், கலாத்தியரில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. பார்த்தீங்களா, இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி 1 யோவானில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கோன்றது சொல்லி காமிக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பாவங்கள் அதிகமாயிட்டே போகுது. இந்த பாவங்கள் அதிகமாயிட்டே போயிட்டுருக்குன்றது அநேகருக்கு சூழ்நிலைகள் வந்த உடனே தான் புரியுது. எந்த மாதிரி சூழ்நிலைகள் சரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுகள் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது உலகம் அதிகமான பாவத்துக்குள்ளாக போயிட்டுருக்கின்றது. அது வரைக்கும் அநேகருடைய கண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் இந்த உலகம் முடிந்து, அதாவது இந்த சூழ்நிலைகள் மாறி ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லி உலகத்துக்குள்ளே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம், அவர் நமக்கு கொடுத்த ப்ராமிஸின் அடிப்படையில் நல்ல ஒரு அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவில் எல்லாருமே தீர்க்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா வேதனைகளையும் பாவங்களையும் சகிக்க முடியாத சூழ்நிலைகள் இன்னும் அதிகமாக பெருகுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உலகம் அப்படி தான் போயிட்டுருக்குன்றது கிளியராக இருக்குது. இப்படி இந்த கேள்வி எல்லாருடைய சிந்தனைக்குள்ளாகவும் தெளிவாக வேறொன்று இருக்கும் பொழுது, நம்முடைய பரிசுத்த வேதாமத்துக்குள்ளாக இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்போ என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது, எப்படி, வென், ஹவு அப்படின்றது தான் இந்த நாளில் நம்ம கூடின நோக்கன்றதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக உண்மைகளை ரொம்ப ஆணித்தரமாக தெளிவாக வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொடுக்கப்பட்ட இந்த 1 மணி நேரத்தில் பேசுவது சாத்தியமற்ற ஒரு காரியம். அதனால் ரொம்ப துல்லியமாக நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளும்படியாக சில நம்பிக்கைகள் என்ன பண்ண போகிறோம்னா வேதாமத்துக்குள்ளேருந்து இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது யாருக்காவது இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அப்படி பதிவு செய்யும் பொழுது அதற்கேற்ற ஒரு பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாருக்குமே இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? அதனால் நீங்கள் தெரிந்து கொண்டு எந்தெந்த சபைகள் இருக்கீங்களோ அதே சபைகளிலிருந்து இந்த வசனம் உங்களை எப்படி வழிநடத்துதோ அப்படி நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்துக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வெளியே வரலாம் பாடத்துக்குள்ளாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது நமக்கு இந்த உலகத்தினுடைய முடிவு ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளால் சகிக்க முடியாத வேதனைகள், பாடுகள், கண்ணுக்கு முன்னாடி மக்கள் சாகுறாங்க, பாவங்கள் அதிகமாகுது, கொடுமைகள், அநீதிகள் அதிகமாகுது. அப்போ இந்த உலகம் நமக்கு வேண்டாண்ட முடிவுக்குள்ளே வந்தாச்சு எல்லாருமே.
தள்ளப்பட்டிருக்கோம். எப்போ முடிவு வரும் அப்படின்னு தான் கேள்வி. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும் இல்லையா? எதன் மேலே? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாமத்துக்குள்ளாக எல்லாத்தையும் தீர்க்கமாக தெளிவாக எழுதி கொடுத்துருக்கார். அதுக்கு நமக்கு நம்பிக்கை முதல்ல வேணும். ஆனால் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு தான் பேசுகிறாங்க, உணர்வோடு தான் பேசுகிறாங்க. ஆனால் அதில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீகமான திட்டங்கள், அறிவு கலந்திருக்குதா? அதுதான் முக்கியம். ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லிக்கார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்போது வேதாமத்துக்குள்ளாக ஏற்கனவே சில முடிவுகளை குறித்து தெளிவாக முன் அறிவித்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த முடிவுகள் முன் அறிவிக்கப்பட்ட பின்னர் தெளிவாக அந்த காரியங்கள் நிறைவேறி முடிஞ்சிச்சு. அந்த காரியங்களை, அப்படி சொல்லப்பட்ட முடிவுகளை கொஞ்சம் எடுத்து கண்ணில் பார்த்துட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த உலகத்தின் முடிவு குறித்து சொல்லப்பட்ட உண்மைகளையும் நாம் தெளிவாக கவனித்து புரிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நாம் எப்படியும் வாழன்னு சொன்னாரோ அதே மாதிரி தைரியமாக வாழ கற்றுக்கொள்வோம். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன சில முடிவுகளை எடுத்து கவனிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. பார்த்துட்டுக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதில் நிறைய பல்வேறு தரப்பட்ட அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு ஆண்டவர் மேலே அதிகமான அன்பு, ஈர்ப்பு, நம்பிக்கை இருக்கலாம். பொதுவாக ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அன்பும் ஈர்ப்பும் நம்பிக்கையும் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் வந்திருக்கும். சரிங்களா? அதனால இந்த வேதாமத்தை, பரிசுத்த வேதாமத்தை அநேகர் டெய்லியும் படிக்கலாம். ஒரு சில பேர் அப்பப்போ படிக்கலாம். ஒரு சில பேர் ஏதாவது துன்பங்கள் வந்தால், தேவைகள் வந்தால் படிக்கலாம். இப்படி நிறைய மக்கள் வேதாமத்தை அணுகிறாங்க, கையாண்டு கொண்டிருக்கிறார்கள்ன்றது தெரியும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, சில பேசிக்கை சொல்கிறோம், நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க. வசனத்தை நிதானமாக வீட்டில் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய தொடக்க காலப்பகுதியில், இந்த உலகத்தினுடைய தொடக்க காலப்பகுதியில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் மனிதனாகிய ஆதாமை படைச்சு இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்ந்து ஆளுகை அதிகாரம் செய்யும்படியாக அவர் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் கீழ்ப்படியாமக்குள்ளே போயிட்டாரு. பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா பெருக ஆரம்பிச்சிருச்சு. பாவம் பெருக ஆரம்பிச்சதுனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்ன திட்டம்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. கடந்த வகுப்பில் கூட கொஞ்சம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போது அவருடைய திட்டம் என்னன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவை உருவாக்குவது தான் அவருடைய திட்டம் சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் படிச்சிருந்தோம். அதே மாதிரி கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலையும் படிச்சிருந்தோம். சரிங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம், தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை உருவாக்குவது. அதுதான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. அதுக்காகத்தான் ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அவர் படைத்தார்ன்னு சொல்லி மல்கியால 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மனுக்குலத்தை அவர் டெவலப் பண்ணக்கூடிய காலப்பகுதியில் கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் பார்த்தாரு, அடிப்படை காரணம் சரியில்லை, ஜனங்கள் பாவத்துக்குள்ளே பெருகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அருமையான ஒரு முடிவை தெளிவாக முன் அறிவித்தார். படிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பார்த்தீங்களா? மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்னாடி வந்துருச்சு. ஏன்னா இந்த ஜனங்கள் பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறாங்க. அதனால் தேவன் விரும்பிய அந்த தேவபக்தியில் சந்ததி வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. பாவம் பெருகிட்டு இருக்குது. நான் அழிக்க போகிறேன் அப்படின்ற முடிவை தெளிவாக முன் அறிவித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்முடைய பாடத்தினுடைய தலைப்புக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அஸ்திபாரம் இது எல்லாமே. பாடத்துடைய தலைப்பு என்னது? உலகத்தின் முடிவு எப்பொழுது, எப்படி. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உள்ளே போயிருக்கோம்.
உள்ளே போகும் பொழுது ஏற்கனவே சில முடிவுகளை சொல்லியிருந்தாருன்னு சொல்லி உள்ளே போய் முதல் முடிவை கவனிச்சிருக்கோம். அப்போது இப்போ ஒரு முடிவை முன் அறிவிச்சாரு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 6:13 சொன்னார். சொன்ன காரியங்களில் ரொம்ப துல்லியமாக புரிந்து கொண்டவர் தான் விசுவாசின் அடிப்படையில் நம்பிக்கையாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நோவான் சொல்லக்கூடிய ஒரு நீதிமான் சொல்லி பார்க்குறோம். அந்த முடிவை அவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை எப்படி மாற்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எபிரேயரில் 7:11. எபிரேயர் 11:7 நோவா கண்ணுக்கு புலப்படாததை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது, பார்த்தீங்களா, நோவாக்கு கண்ணுக்கு புலப்படாத காரியங்களை குறித்து கடவுளால, தேவனால, ஆண்டவரால எச்சரிப்பு பெற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது. கவனத்தோடு ஒரு பேழை அமைத்தது அந்த நம்பிக்கையினால்தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அப்போ இந்த மக்கள் பாவத்தில் பெருகிறாங்க. நான் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அந்த நம்பிக்கையினால ஒரு பேழையை உண்டு பண்ணி என்ன பண்ணார்னா வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமான அடையாளத்தை ஜனங்களுக்கு முன்னாடி காமிச்சார். புரிஞ்சுங்களா? தொடர்ந்து படிங்க. அதன் வழியாய் அவர் உலகத்தை கண்டித்து, பாத்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதன் வழியாய் உலகத்தை கண்டித்து, எதன் வழியாய்? நான் பேழையை உண்டு பண்றேன், ஏன்னா தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு பாவம் பெருகிடுச்சு, நான் அழிக்க போறேன், ஒரு முடிவை கொண்டு வர போறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார் இல்லையா? அந்த நம்பிக்கையை வாங்கினவர் நம்பிக்கையோடு பேழையை உண்டு பண்ணும் போது அதுதான் உலகத்துக்கு எச்சரிப்பு அப்படின்னு சொன்னார். படிங்க. அதன் வழியாய் அவர் உலகத்தை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். பாத்தீங்களா? ஸோ அந்த நம்பிக்கையினால தான் தேவனுக்கிட்ட ஒரு நீதிமான் சொல்லக்கூடிய பேர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாங்கியிருக்கின்ற சொல்லி காமிச்சார். ஏன் படித்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த முதல் மனிதனுடைய தொடக்க கால பகுதியில் ஒரு முடிவை சொன்னார். அது துல்லியமாக நடந்துச்சுன்றதுக்கு தான் இதை படிச்சுட்டு இருக்கோம். அது எப்படி நடந்தது அப்படின்றத அடுத்து படிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்கள். ஆதியாகமம் 7:11, 21. ஆதியாகமம் 7:11 நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாத்தீங்களா? அப்போ அவர் சொன்னது மாதிரியே துல்லியமாக அந்த முடிவு ஆரம்பிச்சாச்சு. எப்படி? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சதுனால இப்ப பாருங்க 21 படிங்க. ஆதியாகமம் 7:21 அப்பொழுது மாம்ச தந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவையும் ஆண்டன. பாத்தீங்களா? எல்லாமே அழிஞ்சிடுச்சு, செத்து போயிடுச்சு. அந்த பேழைக்குள்ள இருந்தவங்க ஏற்கனவே முடிவு குறித்து எச்சரிப்பை பெற்று வாழ்க்கையை மாற்றினவங்க மட்டும்தான் காக்கப்பட்டார்கள். இது எல்லாருக்கும் புரியும் இல்லையா? நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இதை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முடிவை சொன்னார், அது துல்லியமாக நடந்து நிறைவேற்றுகின்ற காரியங்கள் நமக்கு தெரியும். இது நம்பர் 1. சரிங்களா? இதே மாதிரி இன்னும் 3 முடிவுகளை வேதாமத்துக்குள்ள இருந்து என்ன பண்ண போறோம்னா எடுக்க போறோம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில பேருக்கு வேதாமத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மைகள், அதாவது சரித்திர உண்மைகள் தெரிஞ்சிருக்கும். இந்த பூமியில் மனிதன் எப்படி படைச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளை கொண்டு வந்தான்ற சரித்திர பேக்ரவுண்டு தெரியும். தெரியாதவங்களுக்கு பரவாயில்ல, இப்போ நீங்கள் அப்படியே கேட்டுட்டு மட்டும் வாங்க. அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஜனங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்து முதல்ல தேர்ந்தெடுத்தார் இந்த பூமியில். ஏன்? தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்படியாக தேர்ந்தெடுத்தார். அவங்க ஒரு குடும்பமாக வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக ரொம்ப முக்கியமான 3 ராஜாக்கள் அந்த குடும்பத்தில் வந்தாங்க. எந்த குடும்பத்தில்? இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பத்தில் வந்தாங்க. அப்படி வரும்பொழுது முதல் ராஜாவாகிய சவுல் ராஜா அங்கே வந்திருந்தார். 2வது ராஜாவாகிய தாவீது ராஜா அங்கே வந்திருந்தார்.
மூன்றாவது ராஜாவாகிய சாலமோன் ராஜா அங்கே வந்திருந்தார். இப்படி 3 ராஜாக்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேல் குடும்பத்தையும் ராஜ்யங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால எந்த காலப்பகுதியில், சாலமோன் ராஜாவுடைய காலப்பகுதியில் சாலமோன் முதற்கொண்டு கீழ்ப்படியாமக்குள்ள போனதுனால அந்த இஸ்ரேல் குடும்பத்தை 2 பாகமாக பிரிச்சிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் குடும்பத்தை 2 பாகமாக பிரிச்சிட்டார். 2 பாகத்துக்கு என்ன பேர் வேதாந்தத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இஸ்ரேல் கோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பைபிளில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பன்றது 12 கோத்திரங்கள், அதை 10 ஒரு பகுதியாகவும் 2 கோத்திரத்தை ஒரு பகுதியாகவும் பிரிச்சிட்டாரு. சாலமோன் ராஜாவுடைய அரசாட்சியின் காலப்பகுதியினுடைய முடிவிலிருந்து அதை பண்ணிட்டார். இப்படி பண்ணும் பொழுது அடுத்து இந்த உலகத்துக்குள்ள இஸ்ரேல் ராஜ்யங்கள் எப்படி போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரம் தனியாகவும் இஸ்ரேல் கோத்திரம் தனியாகவும் போறாங்க. ஆனால் போகும் பொழுது ஆண்டவருடைய பிரம்மாண்டமான அழகான உண்மைகளை வாங்கினவங்க அவர் விரும்பின மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். ஆனால் வாழாமல் பாவத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருக்கிட்டாங்க, தங்களுக்குள்ள அதிகமாக்கிட்டாங்க. பாவத்துக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, பிரமாணத்தை மனப்பூர்வம் மீற ஆரம்பிச்சிட்டாங்க, பிரமாணம் தெரிஞ்சும் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இந்த 2 குரூப்புமே படிக்கலாமா பாருங்கள். எரேமியாவில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள். பார்த்தீங்களா, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள். இந்த இடத்துல இஸ்ரேல் கோத்திரம் 10 கோத்திரம் பார்த்தோம் இல்லையா, படிங்க. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாக யூதா என்கிற துரோகி. பாத்தீங்களா, யூதாவும் பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காமிச்சார். இப்படி எப்படி முதலாம் உலகத்தினுடைய காலப்பகுதியில், நோவாவுடைய காலப்பகுதியில் ஜனங்கள் வாழும்போது பிரமாணத்தை மீறி பாவங்கள் பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்பொழுதும் யூதா கோத்திரமும் இஸ்ரேல் கோத்திரமும் பிரமாணங்களை மீறி பாவம் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு முடிவை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய பாடத்துக்கு தேவைப்படக்கூடிய அடுத்த முக்கியமான அஸ்திபாரம், ஒரு முடிவை முன் அறிவித்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன முடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் கோத்திரம் கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், உங்களுடைய ராஜ்யபாரத்திலிருந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க, நீங்கள் அடிமைகளாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை முன் அறிவித்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது குறித்து என்ன பண்ண போறோம்னா படிக்க போகிறோம். படிக்கலாமா பாருங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், அவர் ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு புரியாது, இது தீர்க்க தரிசனங்கள், அடையாள பாஷைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க கட்டாயமாக. அவனுடைய கிருபை இருக்கிறதுனால கண்டிப்பாக புரியும். நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம், அடையாள பாஷை. என்ன சொல்கிறாரு ஆமோஸே, அங்கே என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நாமளும் கவனிச்சா போதும். ஆமோஸே நீ என்னத்தை பார்க்குற, பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது என்னது படிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். பாத்தீங்களா, ஒரு பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காமிச்சிட்டு இது என்னதுன்னு கேட்டா, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பழத்தை யாருக்கு ஒப்பிட்டு காமிக்கிறார்னா, கீழ்ப்படியாத அந்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு, இஸ்ரேல் ஜனத்துக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறார். படிக்கலாமா அந்த பழம் இஸ்ரேல் ஜனம் சொல்லி படிக்கலாமா? எரேமியா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும்
யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். பாத்தீங்களா, அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை காண்பித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனிங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திட்டங்கள் மட்டுமே இந்த பூமியில நிறைவேறும் தவிர வேற யாருடைய வார்த்தையும் யாருடைய திட்டங்களும் யாருடைய ஆலோசனைகளும் இந்த பூமியில நிலை நிற்கவே நிற்காது. இதை கட்டாயமா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவரை இதுவரைக்கும் நம்பாதவங்க இனியாவது இந்த பிரச்சனைகளை பார்த்து கன்ஃபார்மா 100% நம்பணும். அதுக்காக தான் ஆண்டோட வார்த்தைகளை மட்டுமே நாம தியானிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான சட்டம். சரிங்களா? இப்போ 5ஆம் வசனம் படிங்க. எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். பாத்தீங்களா? அப்ப அத்திப்பழங்களை நல்ல யூதர்களுக்கும், அதாவது கீழ்ப்படுகின்ற யூதர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆமோஸில் படிக்கும் பொழுது அந்த பழுத்த பழங்கள் உள்ள கூடைகளை யாருன்னு சொல்லி அவரே சொன்னார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னான்ற காரியங்களை நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அப்போ இப்படி முன்னறிவித்தார். இப்படி முன்னறிவித்த காரியங்கள் எப்படி எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அசீரிய ராஜாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யம் உலகத்துக்குள்ளாக மிகவும் பலம் வாய்ந்த ராஜ்யங்களாக அந்த டைமில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அசீரிய ராஜ்யத்தில் வந்த சல்மனசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவின் காலப்பகுதியில் அந்த ராஜா என்ன பண்ணார்னா, இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய, நல்லா கவனிச்சுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ராஜ்யத்தினுடைய ஒட்டுமொத்த ராஜ்யத்தினுடைய அந்த கடைசி ராஜாவாக ஒசேயா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா இருந்தார். அந்த ராஜாவின் காலப்பகுதியில் இந்த அசீரிய ராஜா இந்த இஸ்ரேல் தேசத்தை கோத்திரத்தை 10 கோத்திரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆமோஸ் கிட்ட நம்முடைய ஆண்டவர் எச்சரித்ததன் அடிப்படையில் கம்ப்ளீட்டாக முற்றிலும் என்ன பண்ணிட்டார்னா அவங்களை சிதறடிச்சிட்டார் அப்படின்றது நிறைவேறிச்சு. படிக்கலாமா? பாருங்க, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஒசையாவின் 9ஆம் வருஷத்தில் அசிரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசே நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதீரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை புதுசாக கேட்குறவங்களுக்கும் வேதாமத்துக்குள்ள அதிகமாக பழக்கம் இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், பரவாயில்ல. இருந்தாலும் இது திட்டம். இந்த ரூட்டில் போகும்பொழுதுதான் நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகமான திட்டங்கள் ஞானங்கள் புரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அப்போ 2 முக்கியமான முடிவுகளை சொன்னார், நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை முடிச்சிட்டார். இப்போ யூதாவும் அதே மாதிரி பாவம் பண்ணதுனால அவங்களுக்கும் முடிவை தெளிவாக முன்னறிவித்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. படிக்கலாமா? எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது. பாத்தீங்களா? முடிவு வருகின்றது, ரொம்ப தெளிவா சொன்னார். புரிஞ்சுங்களா? 6ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, யூதா கோத்திரத்துக்கும் தெளிவாக முன்னறிவித்தார், நீங்கள் பாவங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, பிரமாணத்தை மனப்பூர்வம் மீறிட்டீங்க, முடிவு வருகின்றது, பாவம் வருகிட்டு இருக்குது, அதனால முடிவு வருகின்றது அப்படின்றத தெளிவாக முன்னறிவித்தார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொன்னது மாதிரியே யூதா கோத்திரத்தினுடைய
கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவுடைய காலப்பகுதியில் அந்த ராஜ்யத்துக்கான முடிவு வந்து அந்த யூதா கோத்திரத்தை எருசலேமை பாபிலோன் ராஜாக்கள் சிறையாக பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஜனங்களையும் ராஜாவையும் தேசம் அடிமையாக போயிருச்சு. சொன்னது மாதிரி துல்லியமாக நிறைவேறிச்சு. படிக்கலாமா? எரேமியா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். பாத்தீங்களா? சொன்னது மாதிரியே துல்லியமா நடந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல தான் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு முக்கியமான நம்பிக்கையை உள்ள வைக்கணும். ஏன்னா தொடக்க காலத்தில் நோவின் கால பகுதியில் அஸ்திபாரமான காரணம் பாவம் பெருகிருச்சு. தேவ பக்தி உள்ள சந்ததி வர முடியல. பாவம் பெருகினதுனால நீங்க இந்த காரியத்தை செய்துட்டீங்க, முடிவு வருகின்றது சொன்னாரு. துல்லியமா நிறைவேறிச்சு. அப்போ நோவுடைய காலப்பகுதியில் துல்லியமாக அது எப்போ அழிந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி 2302ஆம் வருஷத்தில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே சொன்ன முன்னறிவிப்பு தெளிவாக நிறைவேறியதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேல் ராஜ்யத்தினுடைய ஒரு முடிவுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிசி 723ஆம் வருஷத்தில் அந்த முடிவு அங்கே துல்லியமாக வந்ததுன்ற ஒரு காரியங்களை குறித்து கூட வேதாமத்துக்கள் எழுதி காமிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி யூத ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு முடிவு 587 பிசியில் துல்லியமாக நிறைவேறச்சு. இந்த வருடமும் நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக தெளிவாக பதிவு செய்திருக்கார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம பார்த்த 3 முக்கியமான முடிவுகளை முன்னறிவித்தார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அந்த 3 முக்கியமான முடிவுகளும் நிறைவேறின வருஷம் பார்த்தீங்கன்னா 2302 பிசி நோவாவுடைய டைமில். இஸ்ரேல் கோத்திரம், இஸ்ரேல் ராஜ்யம் 723 பிசியில். யூதா கோத்திரம், யூதா ராஜ்யம் 587 பிசியில். இப்படி இஸ்ரேல் ராஜ்யம் சரி, யூதா கோத்திரம் சரி, அவங்க அடிமைகளாக போயிட்டாங்க. சொந்த சுய தேசத்திலேயே, அதாவது எருசலேம்லேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடிமைகளாக அதுக்கப்புறமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது 4வது முக்கியமான முடிவு, நல்லா கவனிச்சுக்கோங்க, 4வது முக்கியமான முடிவை நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்படி அவங்க அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ரோம சாம்ராஜ்யம் அங்கே நடந்துட்டு இருக்குது. அந்த டைமில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் பெத்லகேமில் அவர் பிறந்தார்ன்றது தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் பொழுது, நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது அவருடைய பிரம்மாண்டமான சத்தியங்களை ஜனங்கள் மத்தியில் அவர் வளர்ந்து வரக்கூடிய டைமில் சொல்லிட்டார். எனக்கு ஒரு 30 வயசில் ஞானஸ்தானம் வாங்கி எல்லா உண்மைகளையும் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த உண்மைகளுக்கு கீழ்ப்படியாம வந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாம அவரை நிராகரிச்சாங்க. ஒரு முடிவை கிளியரா தெளிவான பண்ணார்னா முன் அறிவிச்சார். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோடை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பாவத்துக்குள்ளாக, மரணத்துக்குள்ளாக, மரணம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதிக்குள்ளாக ஜனங்கள் வேதனையோடு கடந்து போறாங்க. இந்த வேதனையிலிருந்து நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய உண்மைகள், சத்தியங்கள் அது நிறைவேறிருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்க சொன்ன 4வது முக்கியமான ஒரு முடிவு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நிறைவேறிடுச்சு. சொந்த சுய தேசத்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது AD 70ஆம் வருஷத்தில் ரோமன் கிங், ரோமன் எம்பரர் தீத்து ராயன் வந்து என்ன பண்ணார்னா சுய தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை கம்ப்ளீட்டாக சிதறடிச்சார். அப்படி சிதறடிக்கப்படும் பொழுது அந்த யூதர்கள் எல்லா தேசங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா சிதறி போயிட்டாங்க. அதோடைய முடிவு பார்த்தீங்கன்னா AD 73 கம்ப்ளீட்டாக நிறைவேற முடிஞ்சது. அப்போ AD 70 அழிக்க ஆரம்பித்து AD 73 கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? சுய தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டாங்க ஜனங்கள், யூதர்கள்.
இதுதான் நம்முடைய ஆண்டவர் முன்னறிச்சாரு, துல்லியமாக நிறைவேறிச்சு. இப்படி அநேக முடிவுகள் வேதாமத்துக்குள்ள இருக்குது. இந்த முடிவுகள் எல்லாமே நம்ம கவனிக்காம போனதுனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு நம்பிக்கையான ஒரு விசுவாசத்தை நம்முடைய ஆண்டவருக்கு காமிக்க முடியல. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய காலங்கள் மிகவும் கொடுமையா இருக்கும். அந்த டைம்ல போய் ஆண்டவரே எனக்கு உண்மையை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்பிக்கை நம்ம கேட்டோம் அப்படின்னா இனி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்துட்டு இருக்குது. இனி யாருமே விசுவாசத்துக்குள்ள வரவே முடியாது. அப்படிப்பட்ட மிகவும் உபத்திரமான காலப்பகுதி இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்குது. அதனால இனி காலம் செல்லாது. இப்பொழுதே என்ன பண்ணணும்னா நம்முடைய நாட்கள் குறைவாக இருக்கின்றதுனால இப்பொழுதே மனம் திரும்பணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களுடைய திட்டம் என்ன, உண்மை என்ன, எப்படி வாழ்வது எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திட்டங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்துச்சுன்னா அநேகர் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி 4 முடிவுகளை பார்த்துட்டோம், சரிங்களா? நமக்கு வேண்டியது என்ன? நோட்டீஸ்ல நீங்க என்ன போட்டிருந்தீங்க? இந்த உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது, எப்படி? அப்போ இந்த உலகத்தினுடைய முடிவு துல்லியமா நடக்கும் அப்படின்றதுக்கு தான் ஏற்கனவே 4 முடிவுகளை பார்த்துட்டு இல்லாம நீங்க நிக்கிறோம். அப்போ இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படின்றது குறித்து ரொம்ப தெளிவான பதில்களை நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னாடி கிளியரா வச்சிருக்கார். அதை கவனிச்சுட்டு அது எப்படின்றது என்ன பண்ணான்னா உள்ள கடந்து போய் நான் கவனிக்கலாம், சரிங்களா? 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள் படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்பொழுது இருந்த உலகம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? நோவா டைம்ல அந்த உலகம் அழிந்தது அப்படின்றத இன்னைக்கு நிறைய பேர் மனதார தெரியாம இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், ஏன்னா அன்னைக்கு நடந்தது மாதிரியே இப்பொழுதும் நடக்கும். படிங்க மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அருமையான உண்மை பாருங்க. நோவாவுடைய காலத்தில் ஒரு முடிவை நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன் அறிவித்திருந்தார். பாவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, உலகத்துக்குள்ள பாவம் பெருகிட்டு இருக்குது, பிரமாணங்களை மீறி இருக்கீங்க, சந்ததி வர முடியல, அதனால மனம் திரும்புங்க, அழிக்க போறேன் அப்படின்ற முடிவை சொன்னார். ஜனங்கள் செவி கொடுத்து கேட்கவே இல்லை. யார் கேட்டா? நோவா மட்டும் கேட்டாரு. ஒரு பேழையை உண்டு பண்ணாரு, தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டார். அதே மாதிரி இப்பவும் நடக்கும். எப்படி? படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே. பாத்தீங்களா? எப்படி எனில். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடுக்கப்பட்ட டைம்ல முடிக்கணும். கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. நிறைய சந்தேகங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. சில பேர் நீங்க கமெண்ட் அனுப்புறீங்க. யாருக்காவது இன்னும் தெளிவு தேவைப்பட்டாலும் கமெண்ட் அனுப்புங்க. எல்லாத்துக்கும் துல்லியமான பதில நம்முடைய வேதாமத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு. தயக்கம் வேண்டாம், கொஞ்சம் அவசரப்படாம கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? தொடர்ந்து படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்களே நிதானமா வீட்டில் உட்கார்ந்து இந்த வசனங்களை படிங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா இந்த வசனத்தை படிங்க. என்ன படிக்கணும்? நோவா சொன்னாரு, அவர் பேழைக்குள்ள போகிற நாள் வரைக்கும் ஜனங்கள் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்காம பெண் கொண்டார்கள், குடித்தார்கள், புசித்தார்கள். இதுவே மாம்சத்துக்குரிய காரியங்களை தொடர்ந்து பண்ணிட்டு தாங்க. அழிவு வர வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. அழிவு வரும் பொழுது அவர்கள் முற்றிலுமாக அந்த வாய்ப்பை இழந்து போனார்கள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் இன்றைக்கும் நடக்கும்ன்றத தெளிவா சொன்னார். இப்ப படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம்
தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அந்த வார்த்தையினாலே ஏற்கனவே நான் சொல்லி முடிவை முன்னறித்து அது அழிந்தது. பாத்தீங்களா, அதே மாதிரியே அந்த வார்த்தையினாலே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உலகமும் இந்த காலப்பகுதியும் கண்டிப்பாக முடிவுக்குள்ள நான் கொண்டு வருவேன். அக்னிக்கு இரையாக, அக்னின்றது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த காலம். ஏன்னா பாவம் பெருகிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கலாத்தியில் படித்தோம் இல்லையா, இந்த பொல்லாத பிரபஞ்சம் நாம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நல்லாவே தெரியும். பாவம் எல்லா வகையிலையும் பாவம், எந்த இடத்துல எடுத்தாலும் பாவம். அப்படி இந்த பாவம் பலமாக பெருகிட்டு இருக்கிறதுனால நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை முடித்து அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்காக அவர் எடுத்த முடிவை தான் இப்போ முன் அறிவித்தார் நம்மக்கிட்டன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் 2 வசனங்களை கிளியராக படிக்க போகிறோம். சரிங்களா, படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்க, நம்பர் 1 கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படி சொல்லி காமிச்சார். சரிங்களா, இந்த இடத்துல முடிவுன்றது சன்டிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படின்னா அது ஒரு காலப்பகுதின்றதை சொல்லி காமிச்சிருக்கார். இந்த காலப்பகுதி ஆல்ரெடி தொடங்கியாச்சு. அந்த முடிவுடைய காலப்பகுதியினுடைய முடிவில் தான் நாம் இருக்கிறோம். நிறைய உண்மைகள், நிறைய சாட்சிகள் இருக்குது. இந்த 1 ஹவரில் எல்லாமே பகிர்ந்துக்க முடியாது. அதனால ஒரு முடிவு இருக்கின்றத, இப்போ இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கின்றத சொல்லிட்டாரு. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டால் அந்த ராஜ்யத்தில் ராஜாக்களை மாறக்கூடிய அவர்களை பற்றின உண்மைகள் அநேகருக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்படின்ற பொழுது முடிவுன்னு சொல்லி காமிச்சாரு. அது முடியக்கூடிய டைம் நம்ம இருக்கிறோம். நிறைய விளக்கங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சரிங்களா, இன்னொரு தெளிவான ஆணித்தரமான ஒரு பதில, ஒரு முடிவை முன் அறிவித்திருக்கார். அந்த வசனத்தை படிக்கலாமா பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. பாத்தீங்களா, அறுப்பு உலகத்தினுடைய முடிவு, ஹார்வெஸ்ட் இஸ் எண்ட் ஆஃப் தி ஏஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த லாங்குவேஜில் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லாங்குவேஜில் இதை சொல்கிறதுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து கிருபை கொடுத்துருக்கார். கண்டிப்பாக அது உங்களிடம் பரிமாறப்படும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஹீப்ரு எடுத்துக்கலாம், கிரீக் எடுத்துக்கலாம், எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே தெளிவான சத்தியத்தை உள்ள வச்சிருக்காரு. கவலைப்பட வேண்டாம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்ன்ற சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால மைண்டில் மறுபடியும் கொண்டு வந்துடுங்க. அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. அப்போ இந்த முடிவை நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போது 2 காரியங்கள் உள்ள வச்சிருக்கார். ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அறுப்பு, ஹார்வெஸ்ட், உலகத்தினுடைய முடிவு கிளியர் பண்ணி காமிச்சார். நாம் இருக்கிறது அறுப்பின் காலப்பகுதி இல்லை, ஹார்வெஸ்ட் பீரியட் இல்லை. எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலைகள் நல்லா டெவலப் ஆச்சு உலகத்துக்குள்ளாக. இந்த அறுப்பின் காலப்பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோதுமையிலிருந்து கலையை பிரிச்சிருவாங்க. கோதுமை தனியாக எடுத்து கட்டிடுவாங்க, கலையை தனியாக எடுத்து கட்டுவாங்கன்றதா மத்தேயுல 13ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலேருந்து கிளியராக சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அறுப்பின் காலப்பகுதி தான் உலகத்தினுடைய முடிவுன்றது சொல்லி காமிச்சாரு அப்படின்றது கூட ரொம்ப தெளிவாக படிச்சிட்டோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை நல்லா கூர்ந்து ஆழமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு வசனத்தை முன்னாடி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த வசனம் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பாத்தீங்களா, சில பேர் எப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர குமாரனும் அறியார் அப்படின்னு பைபிள் இருக்கும் பொழுது நீங்க எப்படி
உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியுன்ற ஒரு கேள்வியும் கூட மைண்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அது குறித்து என்ன பண்ண வேண்டாம்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த வசனத்துக்கு ரொம்ப அருமையான உண்மைகளில் முன் வச்சிருக்கார். அப்போது இதுக்கு இசைவாக இருக்கக்கூடிய நிறைய வசனங்கள் பைபிள் இருக்குது. இந்த ஒரு வசனம் மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் விரும்புறதுனால இன்னும் சில வசனங்களை படிக்கலாம். பாருங்க, லூக்கா 10:22 வசனம் படிங்க. லூக்கா 10:22 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சார். காரணம் என்னன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் பொழுது என்ன சொன்னாரோ அதுக்கப்புறமா மெஞ்சி எந்த வார்த்தையுமே இனிமே சொல்லப்படாது அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. இனி ஃபர்தரா வந்து தனியா வெளிப்படுத்துவான்ற காரியங்கள்லாம் கிடையவே கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான். அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் பிதாகிதேன்னு சொல்லிட்டான்றது தான் அது அர்த்தம். படிக்கலாம், வசனம் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 14:26 யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாத்தீங்களா, நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அது மட்டும்தான். அதனால் நம்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மார்க் 13:32க்கு நமக்கு என்ன சப்போர்ட்டிவான வசனங்கள் இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நிறைய இருக்குது. இன்னும் தெளிவாக படிக்கிறேன்னா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். பாத்தீங்களா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் எது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. அந்த டைம்ல சொல்லும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, உயிர்த்தெழுதல், இந்த உலகத்தின் முடிவு, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் எல்லா திட்டங்களையும் துல்லியமாக தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்திட்டார், சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்ற வசனங்கள் ரொம்ப கிளியரா வெளிப்படுத்திட்டார். அதனால கண்டுபிடிக்க முடியும் நம்பிக்கையை கொடுத்துட்டார். சரிங்களா, மறுபடியும் அந்த வசனம் படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். பாத்தீங்களா, அப்போ வெளிப்படுத்துதமான விசேஷமான காரியம் என்னது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய தலைப்பென்ன? இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது அப்படின்றது தான். அதுக்காக என்ன பண்ணியிருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 4 முடிவுகளை துல்லியமாக சொல்லியிருந்தாரு. அந்த முடிவுகள் நிறைவேறிச்சு. எப்போ நிறைவேறிச்சுன்ற வருஷங்களை கூட வேதாந்தத்தில் இருக்கின்றத நாம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். அப்படி வரிய வரும்பொழுது இன்னைக்கு இந்த காலப்பகுதியும் இந்த உலகமும் முடிகின்றதை குறித்து 3 முக்கியமான வசனங்களை தெளிவாக பார்த்துட்டோம். எந்த வசனங்கள்? 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படித்தோம். அதே மாதிரி மத்தேயு 24:14 வசனம் படித்தோம். அதே மாதிரி மத்தேயு 13:39 படித்தோம். அதே மாதிரி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக படிச்சிருந்தோம். நோவா நாட்கள் நடந்தது மாதிரின்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா? அப்போ இந்த டைமில் இந்த சூழ்நிலைகளை தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அறுப்பின் காலப்பகுதியில். அப்படி இருக்கும் பொழுது இந்த டைமில் கலைகளை வெளியெடுப்பாருன்றது தெரிஞ்ச விஷயங்கள். அதே நேரத்தில் இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப அருமையான ஒரு சம்பவத்தை எடுத்து இந்த பாடத்தை என்ன பண்ண போறோம்னா முடிக்க போறோம். கொஞ்சம் நிதானமாக கவனிங்க, அவசரப்பட வேண்டாம். கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நிறைய உண்மைகள் இருக்குது, துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷங்களை பைபிளில் 2302 BCயில் அந்த முதலாவது காலப்பகுதியில் வெள்ளம் வந்து அழிச்சது இல்லையா? எங்கே இருக்குது பைபிளில் நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி இஸ்ரேல் ராஜ்யம் 723 BCயில் அழிஞ்சது இல்லையா? பைபிளில் எங்கே இருக்குது நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி 580 எங்கே இருக்குது பைபிளில், அதையும் நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய முடிவு காலப்பகுதியும் வேதாமத்துக்குள்ள துல்லியமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் வசனம், ஆனால் புரியல, கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை தான் நம்ம வாங்கிட்டு உள்ள வந்திருக்கோம். அப்போது இந்த உலகத்தினுடைய முடிவு இப்படி நடக்கும் அப்படின்றத என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. நம்முடைய ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய நிழலான காரியங்கள் வேதாமத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாமத்திலிருந்தே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் அதிகமாக துல்லியமாக சொல்லி காமிச்சிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த பகுதியில்
சாட்சியை காமிக்க சொன்னாலும் காமிக்க முடியும். நம்பிக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க, பைபிள் இருக்குது. இப்போ என்ன பண்ண போறேன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்குன்ற ஒரு சூழ்நிலையை கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப ஆச்சரியமான உண்மைகளை உள்ளடக்கி இருக்குது. ஹைலி டாக்ட்ரின் பாயிண்ட், ரொம்ப அதிகமான ஆண்டவருடைய உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷமான புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். எல்லாமே அடையாள பாஷைகள், ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா, எல்லாமே அடையாள பாஷைகள். அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, நம்ம கால் வைக்க போகிறோம், வச்சு உண்மைகளை வெளியெடுக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம். நமக்கு நம்பிக்கை வரத்துக்காகவே அவர் இந்த மாதிரியே பேசியிருக்கார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து அடிமைகளாக இருந்தாங்க. 10 வாதைகளை கொண்டு வந்து ஜனங்களை விடுதலை பண்ணார். அதில் 10 வாதைகளை 2ஆக பிரித்தார். 3 வாதைகள் ஒரு பாகமாகவும் 7 வாதைகள் ஒரு பாகமாகவும் பிரித்தார். புரிஞ்சுங்களா? ஏன்றதுலாம் ரொம்ப உண்மை இருக்குது, பின்னாடி படிக்கலாம், யாருக்கு விருப்பம் வந்துச்சா படிக்கலாம். அப்போது யாத்ராகமத்தில் சொல்லப்பட்ட கடைசி 7 வாதைகளை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லி காமிச்சிருக்காரு. உதாரணமாக ஒரு வசனம் படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. பாத்தீங்களா, 7 வாதைகள் அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 7 வாதைகளை எந்த அதிகாரத்திலிருந்து தொடங்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் 1ஆம் வசனத்திலிருந்து தொடங்கிட்டே வர்றார். அப்போது இன்னைக்கு உலகத்தில் எத்தனாவது வாதைக்குள்ளாக இந்த உலகம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வாதையை குறித்தும் ஆச்சரியமான உண்மை இருக்குது. தெரியுன்றாங்க, உடனே கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க. உண்மைகளில் தெரிந்து கொள்வதற்கு வகுப்புகளில் அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாருமே சமாதானமாக பேசலாம். எவ்வளோ வேணால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு உலகம் 6வது வாதினுடைய தொடக்க காலப்பகுதியில் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 6வது வாதை என்ன வாதை புரியலையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும், சங்கடமாக இருக்கும். ஏன்னா வேதாமத்துக்குள்ள அதிகமாக பழக்கம் இருந்துச்சுன்னா சங்கடம் வராது, புரியாமைன்ற சொல் உள்ள வராது. நீங்கள் எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்க நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் சரிங்களா? அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, செவி கொடுத்து கேளுங்க. வேறு எந்த வகையிலுமே முடிவுகளில் கண்டுபிடிக்கவே முடியாது. தனியாக வந்துலாம் கனவுலலாம் சொல்லவே மாட்டார் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவர் எழுதின சத்தியத்துக்குள்ளாக தான் எல்லாமே இருக்குன்றதை அவர் சொல்லிட்டார். காரணம் என்னென்னா, இந்த சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்குமே தவிர எதுவுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனால் புரியாடி பரவாயில்ல, கொஞ்சம் நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க, புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி கவனிக்கணும்னா, என்ன சொன்னார்? 6வது வாதையில் ஒரு முக்கியமான திட்டங்களை சொன்னார். ஐபிராத் நதியில் கோப கலசங்களை கொண்டு போய் ஊற்றுனாங்களாம். ஒன்றுமே புரியல, பரவாயில்ல. இந்த ஐபிராத் நதின்றது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த ஐபிராத் நதி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முக்கியமாக ஒரு சிட்டி, ஒரு நகரம் இந்த நதி மேலே கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்றது பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐபிராத் யூப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதி மேலே தான் ஒரு நகரமே கட்டப்பட்டிருந்தது. அதனால தான் அந்த நகரம் ரொம்ப செழிப்பாக, ரிச்சஸ்ட் அந்த சிட்டி தான் பழைய ஏற்பாட்டு காலம் சொல்லப்பட்டது. எந்த சிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வசனங்கள் படிக்கலாம் உதாரணத்துக்காக சரிங்களா? பாருங்க, எரேமியா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 13ஆம் வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன், அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். பாத்தீங்களா? இந்த யூப்ரட்டிஸ் ஐபிராத் நதி மேல அமைந்திருக்கக்கூடிய நகரம் எதுனா பாபிலோன் அப்படின்றத சொல்லி காமிக்கிறார். இன்னும் வசனம் படிக்கலாமா? 13ஆம் வசனம் படிங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே,
திரண்டான சம்பத்து உடையவளே. பாத்தீங்களா, திரளான தண்ணீர்கள் மேல வாசம் பண்ணுகிறவளே, சம்பத்து உடையவளே. அப்போ இந்த ஐப்ராத் நதியினால தான் அன்னைக்கு இருந்த அந்த பாபிலோன் செழிப்பாயிடுச்சு, ரொம்ப ரிச்சஸ்ட் சிட்டியா அந்த காலப்பகுதியில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் இந்த ஐப்ராத்னு சொல்லக்கூடிய தண்ணி மேல ஒரு சிட்டி அமைந்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க சிந்தனைகளை வேற எங்கேயும் சிதற விட வேண்டாம். இது அந்த சிட்டியா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, இல்ல அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சிந்தனைகளை சிதற விடவே வேண்டாம். இந்த சிட்டி எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை யாராலையுமே ஜீர்ணிக்கவே முடியாது, கட்டாயமா ஜீரணிக்க முடியாது. அதனால இந்த பாபிலோனை மட்டும் என்ன பண்றேன்னா இந்த டைம்ல நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? காரணம் என்னன்னா, உங்களால ஜீரணிக்கவே முடியாது அந்த உண்மைகளை. ஒருவேளை எங்களால முடியும் சொன்னீங்கன்னா கமெண்ட் அனுப்புங்க, இம்மிடியேட்டா அதை அரேஞ்ச் பண்ணி தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பாருங்க, ஐப்ராத் நதி மேல ஒரு நகரம் அமைந்திருக்கின்றத பார்த்தோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். பொருள்ல வரும் பொழுதும் அதே உண்மையை சொல்லி காமிச்சாரு. அப்ப ஐப்ராத் நதின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. பாத்தீங்களா, இன்னைக்கு ஐப்ராத் நதி எதுன்னா அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர் தான் ஐப்ராத் நதி. அந்த தண்ணீர் எது பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எரேமியால படிக்கும் போது ஐப்ராத் நதி தண்ணீர் படித்தோம். அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் பொழுதும் இங்கேயும் அதே ஐப்ராத் நதி தண்ணீர் தான். ஆனால் அந்த தண்ணீர் யார் படிங்க? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. தண்ணீர் யாருன்னா ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிக்காரர், பாஷைக்காரர் அப்படின்னா என்டையர் பீப்புள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனங்கள்ன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சிட்டாரு. ஆனால் அவர் தெளிவுபடுத்தின இன்னொரு விஷயத்தை, இன்னொரு உண்மையை இந்த இடத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. எந்த உண்மையை? அந்த தண்ணீர் மேல உட்கார்ந்திருந்த அந்த சிட்டி, அதே மாதிரி தண்ணீர் மேல உட்கார்ந்திருந்த அந்த ஸ்திரீ யாருன்னு இப்ப சொல்லலை. ஏன்னா உங்களால் ஜீர்ணிக்க முடியாது, அதனால சொல்லலை. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப பர்டிகுலராக நாங்கள் இந்த இடத்துல சொல்லாமல் விட்டுருக்குறோம். தெரியணுன்றவங்க கமெண்ட் அனுப்புங்க. சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ 6வது தூதன், அதாவது 6வது வாதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐப்ராத் நதி மேலே தண்ணீரை ஊற்றுறது, அது வற்றி போகும். இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ராத் நதி தான் அந்த சிட்டியை செழிப்பாக்கிச்சு. அதே மாதிரி இந்த ஐப்ராத் நதியாகிய தண்ணீர் தான் அது மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயை செழிப்பாக்கிச்சுன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐப்ராத் நதி வத்தி போகும். இந்த ஐப்ராத் நதி வத்தி போகும்னு சொல்லும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார வீழ்ச்சி அடையாளப்படுத்தி காமிக்குது. ஒரே லைனில் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நிறைய சாட்சிகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி பைபிள் வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த ஐப்ராத் நதி வத்தி போகிறது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடிவில் வந்து எக்கனாமிக் ஃபால், பொருளாதார வீழ்ச்சி அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்படி பண்ணும் பொழுது இந்த உலகத்துக்குள்ளாக பொருளாதாரம் எப்படி இருக்கின்றத நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். 2001ஆம் வருஷத்தில் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவை பேஸ் பண்ணி வந்தது. 2008 மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அதுவும் அமெரிக்காவை பேஸ் பண்ணி வந்தது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 1929ஆம் வருஷமும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்கா பேஸ் பண்ணி வந்தது. இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2021ஆம் வருஷத்தில் இருக்கிறோம். இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா அது இந்த பேண்டமிக் சொல்லக்கூடிய கொரோனா பேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறோம். இது சிம்பிள், இந்த பேண்டமிக் சொல்லக்கூடிய கொரோனா இது போயிடும். இதை விட பெரிய சூழ்நிலை வரப்போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரங்கள் சரியாகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொருளாதார வீழ்ச்சி தான் 6வது வாதையுடைய கம்ப்ளீட்னஸ்.
அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் பாருங்க, வார்த்தையை நீங்க கரெக்டாக கவனிக்கணும். இன்னைக்கு பொருளாதாரம் சீர்குலைந்து போயிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல பொருளாதாரம் சீரடைஞ்சிடும், சரியா வந்துடும். ஆனால் இன்னும் 8 வருஷத்துக்குள்ளாக மறுபடியுமாக 8ஆம் வருஷத்திலிருந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய அடி வாங்கும். இந்த பொருளாதாரம் அடி வாங்கும். அப்படி அடி வாங்கும் பொழுது மறுபடியும் சீர்படுத்த முடியாத நிலைமைக்குள்ளாக உலகம் போயிடும். அப்படி போகும் பொழுது ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் சேர்ந்து ஒரு சரியான முடிவு எடுப்பாங்க. உலகத்தினுடைய முடிவுக்குள்ள இந்த உலகத்தை கொண்டு போறதுக்காக அந்த முடிவை தான் நம்முடைய ஆண்டவர் சொல்றார். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாத்தீங்களா? 3 அசுத்த ஆவிகள் வருது. என்னன்னு தெரிஞ்சா மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். பின்னாடி தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு வேண்டாம் அது. சரிங்களா? வேணுன்றவங்க கமெண்ட் அனுப்புங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனுடைய மகா நாள்ல ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகுது. அர்மகதோன் சொல்லக்கூடிய யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தம் யாருக்கு எதிராக வரப்போகுது? இதுதான் உலகத்தினுடைய முடிவை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான சம்பவம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இணையாக இன்னொரு சம்பவம் இருக்குது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக அழைக்கப்பட்டு அவர் மாதிரியே வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையுடைய முடிவுகள் வரும்பொழுதும் இந்த உலகத்தினுடைய முடிவு வரும். அப்போ 2 சரிசமமான காரணங்கள் இருக்குது. அப்போ இந்த சபையினுடைய முடிவு குறித்து இப்போ நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. சரிங்களா? அப்போ இங்கே கவனிக்கும் பொழுது இந்த அர்மகதன் ஒரு அருமையான முடிவை உலகத்தில் கொண்டு வருன்ற ஒரு காரியங்களை சொல்லி காமிச்சாரு. அப்படி அர்மகதன் வரும்பொழுது, அந்த யுத்தம் வரும்பொழுது யாருக்கு எதிராக யுத்தம் வரும், எதுக்காக யுத்தம் வரும், இதுதான் இந்த உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது எப்படின்றது. அநேகர் இந்த அர்மகதனை குறித்து, இந்த ஃபைனல் 3rd வேர்ல்டு வாரை குறித்து நிறைய கமெண்ட்ரி நிறைய பேசியிருக்காங்க. ஆனாலும் உண்மைகளை அநேகர்கள் புரிந்துக்க முடியல, சொல்ல முடியல. வேதாமத்துக்குள்ளாக அவர் எங்கேயுமே போக வேண்டாம், தெளிவான பதிலை கொடுக்குறாரு. ஏன் அர்மகதன் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரு சிம்பிள் பதிலை மட்டும் என்ன பண்ணுறேன்னா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே மாதிரி அடுத்த வாரம் 6 மணிக்கு கரெக்டாக அர்மகதன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 3ஆம் உலக யுத்தம் எப்படி துல்லியமாக நடைபெறும் எனக்கூடிய ஒரு காணொளி என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? காணொளியின் மூலமாக உண்மைகளை கவனிக்க போறோம். அப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அர்மகதனுக்கு என்ன காரணம் படிக்கலாமா? நிறைய காரணம் இருக்குது. ஆனால் நிறைய காரணம் எல்லாமே யாரை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை பேஸ் பண்ணி, இந்த பொருளாதார வீழ்ச்சியை பேஸ் பண்ணி தான் அப்படின்ற உண்மைகளை துல்லியமாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் வசனத்தை வச்சு. படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 1 - 3 வசனங்கள் 12ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். தேவனே மௌனமா இராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். 12ஆம் வசனம். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. பாத்தீங்களா? தேவனுடைய வாசஸ்தலத்தை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் ஒருவேளை இந்த ஆழமான உண்மைகள் சரியா புரியாட்டி கூட பரவாயில்ல. இப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய வாசஸ்தலத்தை எங்களுக்கு சுதந்திரமாக கட்டிக்கொள்வோம். எது? இஸ்ரேல் தேசத்தில் கூடிய எருசலேமை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சொல்றாங்கல்ல, அப்படி சொல்றாங்கன்றதா முன் அறிவிச்சார். இப்படி இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் எருசலேமை பிடிக்கும்படியாக உள்ள போவாங்கன்றது முதல் ரீசன். சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நல்லா உருவாக்கிட்டு இருக்கின்றது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் நல்லா கவனிச்சுக்கோங்க.
இது ஒரு காரணம். இன்னும் கொஞ்ச நாள்ல உலகத்துக்குள்ளாக இந்த பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக தலையெடுக்கும் பொழுது இஸ்ரேல் மட்டுமே செழிப்பாக இருக்கும் இந்த உலகத்துக்குள்ளாக. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலக ராஜ்யங்கள் இஸ்ரேல் நோக்கி படையெடுப்பாங்க. படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவா வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளையையும் பொன்னையையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவா உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இடையில ஸ்பீடா போகும்போது நிதானமாக கவனிச்சுக்கோங்க நீங்க, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப அருமையான உண்மைகளை முன்னாடி வச்சார். இப்போ என்ன உண்மைகளை? எதுக்காக இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இந்த கோகு மாகுன்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்யங்கள் வராங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, யார் இந்த கோகு மாகு தெரியலையா? அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்காக வராங்கன்னா கொள்ளையிட வராங்க. இஸ்ரேல் தேசம் செழிப்பாக இருக்கும். அப்போ கொள்ளையிடறதுக்கு யாருக்கு எதிராக வராங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். அந்த தேசம் எது? 16ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். பாத்தீங்களா? என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் என்று சொல்லி காமிச்சார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய உண்மைகளை ஆணித்தரமா சொல்ல வேண்டியிருக்குது, டைம் இல்லை. ஸோ தொடர்ந்து கேட்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, விருப்பங்களை தெரிவிங்க. அதை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து ஆண்டவருக்காக உண்மை என்ன பண்ணுங்கன்னா வாழ்ந்து கொள்ளுங்கன்றதான் எங்களுடைய நோக்கன்றதை மறந்துடக்கூடாது, சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம எடுத்துக்கொண்ட தலை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது எப்படின்ற தலைப்பு எடுத்திருந்தோம். அதை சொல்றதுக்காக, அதை புரிவிக்கிறதுக்காக நிறைய முடிவுகளை பார்த்திருந்தோம். அதெல்லாம் கடந்து முடிஞ்சிட்டு இப்போ இந்த உலகம் முடிகின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அந்த வசனங்களையும் படித்தோம், அது எப்படி முடிகின்றதையும் படித்தோம். எப்படி முடியும்? இந்த உலகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரும். நம்பர் 1, அந்த வீழ்ச்சி வரும்பொழுது இஸ்ரேல் செழிப்பா இருப்பாங்க, அவங்க விரோதமாக உலக ராஜ்யங்கள் போவாங்கன்றது நம்பர் 1 அடிச்சு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எருசலேமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க போராடும் பொழுது ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் போராடுறாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன? பொருளாதார வீழ்ச்சின்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி கவனிக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் அஸ்திபாரமாக மூளையாக யார் செயல்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன். அந்த பாபிலோன் தான் யாருன்றதை மட்டும் இப்போ சொல்லாமல் விட்டுருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? அப்போ இந்த உலகத்தினுடைய முடிவு 2 முக்கியமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகம் முடியுன்னு சொல்லி காமிச்சாரு. நம்ம ஜஸ்ட் ஒரே லைனில் படித்து பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை குறிச்சுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சபையினுடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய நிறைவு வரும் பொழுதும் அதே நேரத்தில் அர்மகதன் வரும் பொழுதும் இந்த உலகத்தினுடைய முடிவு இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. அதை ஏற்கனவே சில முடிவுகளை எந்த வருஷன்றதை மாதிரியும் இந்த அர்மகதனும் எந்த வருஷன்றது கூட பைபிளில் எழுதி வச்சிருக்காரு. தெரியும் ஆசைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸில் பொதுவாக நம்ம கவனிக்கலாம் சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்னா இந்த 2 சூழ்நிலைகளில் இந்த உலக முடிவுக்குள்ள வரும்னு தெரிஞ்சிருக்கும். எந்த சூழ்நிலைகளில் சபையினுடைய கம்ப்ளீஷன் வரும் பொழுதும் இந்த உலகத்தினுடைய முடிவு வரும். அதே நேரத்தில் பொருளாதார வீழ்ச்சி, இஸ்ரேலை கொள்ளையிடணும், இஸ்ரேலை சூறையாடணும், பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் உள்ள வரும்பொழுது இந்த முடிவு உள்ள வரும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய உண்மைகள் பைபிள் இருக்குது. அடுத்த வாரம் ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள், அர்மகதன் எப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணலாம்னா நாம் உட்கார்ந்து இதே இடத்துல போடலாம். அதனால பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வகுப்புகளை அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி என்ன பிரச்சனைனா உண்மைகளை தெரிஞ்சுக்க போறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே ஆண்டவருக்காக வாழ்ந்துக்க போறீங்க, சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஆமென்.